எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகல, அப்படியே தான் இருக்கு. ருப்பி ரொம்ப வீக் ஆகிட்டே தான் இருக்கு. ஆயில் பிரைஸ் வாலட்டிலா தான் இருக்கு. ஒரு இம்ப்ரூவ் மட்டும் இல்லை. பட் ரெண்டு பேரும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ட்ரம்ப் சைடில் ரெண்டு முக்கியமான விஷயங்களை பேசணும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ட்ரம்ப் என்ன கிளைம் பண்றாருன்னா, இந்த மாதிரி எல்லா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் தாராளமா ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா போங்க, நாங்க ஈரானுடைய எல்லா நேவி ஷிப்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம், ஒரு பை உங்க மேல கை வைக்க முடியாது, எல்லா கமர்ஷியல் வெசல்ஸும் அந்த வழியா போலாம், தைரியமா போங்க அப்படிங்கிற மாதிரியான நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரம்ப் கொடுத்திருந்தாரு. அவர் கொடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் யூஎஸ் உடைய பிரஸ் செக்ரட்டரிட்ட இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போது அங்க கேட்கறாங்க, ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போறதுக்கு ரெடியா தான் இருக்கு, இந்த மாதிரி உங்களுடைய யூஎஸ் நேவி வந்து ஏதாவது எஸ்கார்ட் பாதுகாப்புக்கு வருமா அப்படின்னா இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை. அவர் நேத்தே அது பண்ணாதுன்ட்டாரு. இன்னைக்கு அவர் பேசும்பொழுது இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை, இந்த மந்த் எண்ட்ல வேணா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு. ஸோ அதனால எந்த ஒரு கமர்ஷியல் வெசல்ஸும் மறுபடியும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா போறது அப்படிங்கிறத இன்னுமே ஒரு பயத்தோட தான் பாக்குறாங்க. ஈவன் தோ உண்மையாலுமே அங்க ஈரான் நேவி தகர்க்கப்பட்டிருந்தாலும் இப்போதைக்கு அந்த வழியா போறது அப்படிங்கிறது ஆபத்து அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம், ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த தாய்லாந்து ஷிப் ஒன்று அது இந்தியாவுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு, அதை போட்டு தர்மணி அடிச்சு இல்ல வராதேன்னு இன்டைரக்டா ஈரான் வார்னிங் கொடுத்ததான் பார்க்கப்பட்டது. அதே நேரத்துல ஈரானுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா, ஈரானோட அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் என்னவா இருக்குன்னா, நாங்க இந்த மாதிரி ஹார்மோஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணல, தாராளமா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உள்ள போய்க்கலாம், சரி கமர்ஷியல் வெசல்ஸ் எல்லாம் உள்ள போலாம், ஆனா போறச்சு ஈரான் நேவி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், ஈரான் நேவி உங்களை எஸ்கார்ட் பண்ணும், ஈரான் நேவி கூட தான் நீங்க கோஆர்டினேட் பண்ணி போகணும், அதுதான் அமைதிக்கான வழி அப்படிங்கிற மாதிரி ஈரானோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு யூஎன்லயும் பேசிட்டாங்க, அவங்களுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ஸாகவும் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டு விஷயம் தான். அதாவது அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, தைரியமா போ, ஆனா யுஎஸ் உடைய நேவி பாதுகாப்பு வராது அப்படிங்குது. யுஎஸ் நேவியை எதுக்காக இவங்க கமர்ஷியல் வெசல்ஸ் பாதுகாப்பு கூப்பிடுறாங்கன்னா, ஈரான் நேவி தாக்குமோ அப்படிங்கிற பயத்துல தான். ஈரான் நேவி என்ன சொல்லுது, நீங்கள் தைரியமா வாங்க, நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம். எது ஈரான் நேவி பாதுகாப்பு கொடுக்குது, எங்க கூட கோஆர்டினேட் பண்ணி போங்கிறாங்க. இதுல இடையில மாத்திட்டு இதுல பஞ்சாயத்துக்கு சரி இன்சூரன்ஸ் கொடுத்தாவாச்சும் போலாம்னா, எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் அந்த வழியா போற எந்த ஒரு வெசல்ஸுக்கும் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. நம்ம கப்பல் ஒரு 20-25 கப்பல் அந்த சைடு நிக்குது, அதுல ஒரு 20 கப்பலை இந்த சைடு கொண்டு வர்றதுக்கு தொடர்ந்து இந்தியா வந்து ஈரானுடைய பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்காங்க. நேற்று அனுப்பிச்சிட்டே நியூஸ்ல வந்துருச்சு. பட் இப்ப இந்த செகண்ட் வரைக்கும் நான் பேசிட்டு இருக்க இந்த செகண்ட் வரைக்குமே ஈரான் அபிஷியலா இந்தியா பிளாக்டு வெசல்ஸை இந்த சைடு கொண்டு வரதுக்கான எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் டிப்ளமேட்டிக் டாக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட். ஒருவேளை இந்த அனௌன்ஸ்மெண்ட் நைட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா அமைதியா ஒரு 20 வெசல் இந்த சைடு வந்துச்சுன்னா நம்ம ஊர்ல கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் முடியும். ஏன்னா இங்கிட்ட எப்படி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மீடியாவில் வரக்கூடிய நியூஸ் இப்படி மத்தியானம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மத்தியானம் ஒரு நியூஸ் போட்டா இந்த மாதிரி மும்பை ஹைகோர்ட் வந்து கேஸை எக்ஸ்போர்ட் பண்றதை வந்து தடை பண்ணிருச்சு அப்படின்னு, எல்பிஜி எக்ஸ்போர்ட். அது ஒண்ணுமே இல்லை. மும்பையில ஒரு கம்பெனி இருக்கு, கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. ஆக்சுவலா அந்த கம்பெனி வந்து கேஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ஓகே, எல்பிஜி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, ஓகே. அது பல வருஷமா அந்த கம்பெனி அதான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த உள்ளூர்ல ஒரு 6 கேஸ் எல்பிஜி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க 6 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி அந்த ஹைகோர்ட்ல, மும்பை ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி இந்தியாவிலே தட்டுப்பாடா இருக்கு, ஆனா இந்த கம்பெனி வந்து இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு எல்பிஜி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு, அதை உடனே தடுத்து நிறுத்துங்க, ஆஸ் பர் இந்திய சட்டம் இந்த மாதிரியான எமர்ஜென்சி டைம்ல இங்கதான் ப்ரைவேடைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க, ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோலியம் துறைக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கு, இப்படி ஒன்று வந்திருக்கு, இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, இப்போ ப்ரைவேடைஸ் பண்றோமா இல்ல இது இவங்க அலோவ் பண்றதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்கு. இவ்வளவுதான் இந்த ஒட்டுமொத்த சினாரியோ, வேற எந்த ஒரு சினாரியோ நடக்கல. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இதுக்குள்ள பூந்து கேஸை தடை பண்ணிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் வந்து சும்மா இவங்க இதுல என்ன பிரச்சனைனா, நிறைய நியூஸ் சேனல்ஸ் இந்த மெயின் சோர்ஸ்ல இருந்து நியூஸ் எடுக்கிறது இல்லை,
ஒரு சன் டிவியில் ஒரு நியூஸ் போட்டானா அதை பார்த்து புதிய தலைமையில போறான், புதிய தலைமையில் ஒரு நியூஸ் போட்டானா இவன் அதை வடிகட்டி பாலிமர்ல போறான், பாலிமர்ல ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இவன் அதை வடிகட்டி மறுபடியும் சன் டிவிலேயே போடுறான். இது இப்படியே சுத்தி 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 ஒரிஜினல் நியூஸ் கண்டனுக்குமே இதுக்குமே எந்த சம்மந்தமே இல்லாம ஆகி போயுது. ஸோ நியூஸை பொறுத்து உடனடியாக பேனிக் ஆகி மார்க்கெட்ல எதையும் பண்ணி வச்சிடாதீங்க. பொறுமையா அந்த நியூஸ் இன்னைக்கு அனலைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய டூல் வந்துருச்சு. சும்மா பிரிச்சு போட்டு இந்த குரோக்கு அப்புறம் இந்த கிளாடு இந்த சாட்ஜிபிடி அதுகிட்ட கேட்டாலே அதே உண்மையா போலியா எங்கெங்கெல்லாம் உண்மையா நியூஸ் வந்துச்சு போலியா நியூஸ் வந்துச்சு அதெல்லாம் சொல்லிடுது. அதனால பேனிக் ஆகாதீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ட்ரம்ப் வந்து இந்த புதுசாக ஒரு பஞ்சாயத்து கிளப்பி விட்டார்ல நேற்று, இந்த செக்ஷன் 301 என்கொயரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு 60 கண்ட்ரியை மாத்திட்டார். 60 கண்ட்ரி மேல இப்போ செக்ஷன் 301 இவர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய டீமை போட்டு. ஆக்சுவலா இது என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த நாடெல்லாம் வந்து யுஎஸ்ல டம்ப் பண்ணி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இண்டஸ்ட்ரியை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதன் பேருல ட்ரம்ப் இவங்களுடைய இம்போர்ட் பண்ற இந்த நாடுகள் இம்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸை ஸ்டாப் பண்ணலாம். ஆக்சுவலா ட்ரம்போட ஐடியா வந்து குட்ஸை இம்போர்ட் பண்ணக்கூடிய குட்ஸை தடுத்து நிறுத்துறதுல டாரிஃப் போடுறது. அதாவது சட்டப்படி நீ பண்ணது தப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு, யுஎஸ் சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு இல்லையா, இப்ப அதை சட்டப்படியே இவர் பண்றாரு. அதுக்காக 301 செக்ஷனை கையில் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 301 செக்ஷன் அடிப்படையில் நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி இந்தியா யுஎஸ் டீல் சைன் ஆயிருச்சுன்னா இந்தியாவது இந்த 18-15% பிரச்சனை முடிஞ்சிடும். சப்போஸ் அதுக்கு மேல டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் அண்ணன் ட்ரம்ப் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் பாட்டுக்கு தயா புயான்னு குதிப்பாரு, அப்புறம் டாரிஃப் கண்ணா பின்னான்னு போட்டுருவாரு. இப்போ முன்னாடி அவசரப்பட்டு டாரிஃப் போட்டு அது சுப்ரீம் கோர்ட் கொட்டு வச்சதுனால இப்ப சட்டப்படி அதே டாரிஃபை கொண்டு வர்றதுக்கான ஒரு நடவடிக்கை தான் 301 செக்ஷன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ மறுபடியும் அந்த பழைய டாரிஃப் எல்லாம் அப்படியே வந்துடும். இந்த வார் பிரச்சனை முடிஞ்சு அப்பாடான்னு மூச்சுடுவோம், அறிக்கையை சப்மிட் பண்ணி எப்படா இவன் போவானுங்கிற மாதிரி பிரச்சனையை எஸ்கலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ட்ரம்ப். ஸோ இவ்வளவுதான் ஓவரால் பிளான், வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்தியாவோட இப்பத்திய மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இப்பத்திய முக்கியமான எதிர்பார்ப்பு அந்த 20 வெஷல் ஹார்மோன்ஸ் ஜலசந்தி சாந்தி வருமா, ஈரான் என்ன பதில் சொல்லுதுன்னு அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் என்னது, ஈரான் நேவியோட கோஆர்டினேட் பண்ணி நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா ஆனா ட்ரம்ப் கோச்சுக்குவாரு. சரி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். பட் இதனோட நம்ம நாட்டோட சைடு எஃபெக்ட் என்னன்னா இந்த ருப்பி பெரிய அளவுல இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், அதிக விலை கொடுத்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதனால ட்ரேட் டெபிசிட் ரொம்ப பெருசா வளருது. ஆப்வியஸ்லி அதனால வரக்கூடிய பிரச்சனை, முதல் பிரச்சனை இப்பவே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆல்ரெடி ருப்பி வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்மா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது முன்னே இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அது பாட்டுக்கு 93, 94, 95 போய்கிட்டே இருக்கும். ஏன்னா ருப்பியோடைய வாட்டிலிட்டிங்கிறது 5 பைசா 10 பைசால இருந்து இப்போ 20 பைசா 50 பைசால நடந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை ரொம்ப பிரிய போகிற பட்சத்துல ஆல்ரெடி நிர்மலா சீதாராமன் அபிஷியலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி நம்மளோட இன்ஃபிளேஷன் ரொம்ப லோவா தான் இருக்கு, அதனால இதனால வரக்கூடிய பிரச்சனை வந்து பெரிய அளவுல இன்ஃபிளேஷன் உயர்த்தாது அப்படின்னு. பட் இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள் தோணுச்சுன்னா இன்ஃபிளேஷன் அதிகமாகறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் அதிகமா இருக்கும். அப்போ கடைசியில ஆர்பிஐ வந்து என்ன பண்ணும், இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு வழி இல்லாம ரேட் ஹைக்க பண்ணும். ஆப்வியஸ்லி நம்ம லோன் பணத்தை அதிகமா கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு போவோம். இங்க எல்லாத்தோட வீட்லயும் அது பிரச்சனைகள் உருவாக்கும். ஸோ இன்னொரு 10 நாள் இந்த பிரச்சனை சரியாச்சுன்னா ஓகே. அப்படி இந்த இன்னும் 10 நாள் அந்த பிரச்சனை சரியாகலைன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இருக்காது, எல்பிஜி மிகப்பெரிய தட்டுப்பாட்டை கிரியேட் பண்ணி இன்ஃபிளேஷன் உச்சத்துக்கு கொண்டு போய் ரேட் கட் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு ஆர்பிஐ பொருளாதாரம் தள்ளிடும். இதெல்லாம் தான் இப்ப இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். இதை தாண்டி மற்றபடி பெரிய அளவுக்கு இப்போதைக்கு இதுதான் மெயின் பிக்சர். மற்ற எல்லாம் பொலிட்டிக்கல் நியூஸ் தான். ஓகே, மற்ற எல்லா ஆணியும் தேவையில்லாத ஆணி மட்டுமே. ஸோ அதை பத்தி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம ஒரே விஷயம் தான். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் இங்க ஈரான் யுஎஸ் இஸ்ரேலுடைய சண்டை. இதனால க்ரூட் ஆயில்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது, இந்தியாவில் எல்பிஜி ஷார்டேஜ் தீருமா, க்ரூட் ஆயில் வந்து இந்தியாவுக்கு வந்து சேருமா, இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல் ஆகுமா, இதை சுத்தியே நீங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அடுத்த ஒரு வாரத்துக்கு கொண்டு போனா சரி. அதுக்கப்புறம் அண்ணன் மறுபடியும் பழைய பேசும் டாரிஃபை கொண்டு வருவார், அது அப்புறமா அட்மிட் பண்ணிக்கலாம். இதுக்கடையில இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வீக்கெண்டு, புது பிரச்சனை ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சிருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஓகே, நம்மளே வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வெள்ளிக்கிழமை போட்டு சனிக்கிழமை கேட்டால் அவுடேட்டடாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவர் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் ட்ரம்ப் இஷ்டத்துக்கு வீக்கெண்ட்ல கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எப்போ போல ஹெட்ஜிங்ஸோட தான்
பொசிஷன் எடுத்திருப்பீங்க நம்புறேன். ஓகே, அதை விட்டு போட்டு பாகுபலிக்கே நான் தான் சித்தப்பாங்கிற ரேஞ்சில் ஏதாச்சும் ஓப்பன் பொசிஷன் வச்சிருந்தீங்கன்னா 2 நாள் தூக்கம் வராது. அப்புறம் உங்களுடைய பிரச்சனை அது. தயவு செஞ்சு இந்த ஓவர் நைட்ல எல்லாம் அது இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் ஹெட்ஜஸ் இல்லாம பொசிஷன் விட்டுட்டே போகாதீங்க. பொசிஷன் விட்டுட்டு போகாதீங்க. பணத்தை விடுறதெல்லாம் இங்க ஈஸி, பிடிக்கிறதா கஷ்டம். வாங்க வேல்யூஸை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் பெரிய காம்ப்ளிகேட்டட் மூவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆப்வியஸ்லி பிரைமரி சப்போர்ட் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனேயே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 23,562 பிரேக் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அங்கேயே பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அங்க டிஃபெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து இன்ட்ராடே சப்போர்ட் 23,528 ஒரு இன்ட்ராடே சாரி மந்த்லி சப்போர்ட், 23,462 ஒரு மந்த்லி சப்போர்ட். அது ரெண்டையும் பிரேக் பண்றோம். 23,462 மந்த்லி சப்போர்ட்டை பிரேக் பண்ண உடனே முடிஞ்ச அளவுக்கு இந்த 23,428ங்கிற மந்த்லி டே இன்ட்ராடே சப்போர்ட்ல மார்க்கெட்டை ஹோல்ட் பண்றதுக்கு புல்ஸ் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் சப்போர்ட் இல்லை. ஓகே, 23,428க்கு அப்புறம் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 23,428 இன்ட்ராடே சப்போர்ட். அதுக்கு அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் தள்ளி 23,158 தான் அடுத்த பொசிஷன் இருக்கு. இடையில எந்த ஒரு இன்ட்ராடே சப்போர்ட்ஸும் பெருசா இல்ல. ஸோ ஆப்வியஸ்லி அங்க அதை ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு 1 மணி நேரம் ஃபைட் பண்ணாங்க, ஒன்றும் விளங்கல. ஆப்வியஸ்லி 23,428 பிரேக் ஆன உடனே மார்க்கெட்டு 23,158ங்கிற பொசிஷனில் அச்சீவ் பண்ணி அதே இடத்துல மார்க்கெட்டை ஓரளவுக்கு அந்த இடத்துல அச்சீவ் பண்ணோடனே புல்ஸ் மறுபடியும் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மேலே க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த வேல்யூஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். ஈவன் இவ்வளோ பெரிய சினாரியோ, இவ்வளோ பெரிய ஃபால்லிங் கூட 23,058 மார்க்கெட்டை எக்ஸாக்டா டிஃபெண்ட் பண்றதோ இல்லை மார்க்கெட்டோட இன்னைக்கு எக்ஸாக்ட் லோவே 23,155 ஒரு சும்மா ஒரு கோயிடன்ஸ்ல ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய வேலைகள் இல்லை. ஸோ ஆல்வேஸ் மூவ் வித் வேல்யூஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிசிப்ளினுங்க. இது வேல்யூஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டு வந்து எந்தெந்த விலைகளில் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஃபைண்ட் அவுட்ஸ், அவ்வளோதான். அதையே வந்து நம்ம ப்ரைஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வால்யூம் அடிப்படையை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் ரூல். நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது டிசிப்ளின். லாசஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கையாள வேண்டியது ஹெட்ஜஸ். ஸோ ஹெட்ஜஸ், டிசிப்ளின் இதை கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தீங்கனாலே ஓகே. மார்க்கெட்டோட க்ளோஸ் 23,228. இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். பட் வந்து இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே நாளத்தை, அதாவது மண்டே மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,232. அதுக்கு மேல பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,462, 23,528. அதுக்கு மேல பொசிஷன் 23,718. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 23,952. அப்புறம் பிரைமரி சப்போர்ட் 23,158. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே அடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 22,972, 22,958. இந்த 2 மந்த்லி சப்போர்ட்ஸுமே ரொம்ப க்ரூஷியல். கிட்டத்தட்ட இந்த 2 மந்த்லி சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ்லேயே 2 மந்த்லி சப்போர்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த மந்த்லி சப்போர்ட்ஸ் கீழே அடுத்த பொசிஷன் 22,722. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் 22,512. நான் போன 4-5 மாசத்துக்கு முன்னாடி மறுபடியும் 22,000 அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன். அண்ணனோட ட்ரம்போட புண்ணியத்தில் மறுபடியும் அதை சொல்ல வேண்டியதா இருக்கு. எனிவே இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 23,262 அண்ட் 23,332 அண்ட் 23,358. இன்ட்ராடே சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 23,128 அண்ட் 23,062 அண்ட் 22,828. இதெல்லாம் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். ஓகே, ஸோ ஓரளவுக்கு மார்க்கெட்டோடைய மூவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரே டயலாக் தான். பியர்ஸோட டிஃபென்ஸு அருமையாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து கம்மி பண்ணல, அதே நேரத்தில் பெருசாலாம் பில்ட் பண்ணல. அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாமே அடுத்த மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டை பார்த்துட்டு பில்ட் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பியர்ஸோடைய டிஃபென்ஸ், புல்ஸோடைய டிஃபென்ஸுமே அவங்க கம்மி பண்ணல. ஆனால் அட்டாக் பொசிஷன் சுத்தமாக பில்ட் பண்ண கிடையாது. ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபர்ஸ்ட் பியர்ஸோடைய பொசிஷன் பார்ப்போம். பியர்ஸோடைய டிஃபென்ஸ் பொசிஷன் இது வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்குன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பொசிஷன் அப்படிங்கிறது 23,150 வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் டிஜிட் தான் அது. 23,150ங்கிறது அந்த பொசிஷன் லெவல் 23,158, சாரி 23,158 இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணாங்கல்ல, 23,158 தான் அந்த பொசிஷன் லெவல். அது வரைக்கும் தான் டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு மேலே அட்டாக் பொசிஷன்ஸ் கம்மியெல்லாம் பண்ணல, பெருசாக ஆட் பண்ணல, அவ்வளோதான்.
புல்ஸை பொறுத்த வரைக்கும் புல்ஸோடைய டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவங்களும் அது வரைக்கும் தான் வச்சிருக்காங்க 200 வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு சிங்கிள் டிஜிட் போயிருது. ஆக்சுவலா டிஃபென்ஸ் பொசிஷனே சிங்கிள் டிஜிட் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏதோ சிங்கத்துக்குள்ள குகையில் அடைச்சு வச்ச மாதிரி பொசிஷன்ஸ் வந்து ஹெஜ்ஜுக்காக ஒரு பொசிஷன் பில்ட் பண்ண மாதிரி இருக்கே தவிர ஒரு மார்க்கெட் ஏறுங்கிற ஒரு தைரியத்துல பொசிஷன் பில்ட் பண்ண மாதிரி இல்லை. பட் டிஃபென்ஸ் பொசிஷன் வச்சிருக்காங்க. புல் சைடில் டிஃபென்ஸ் பொசிஷன் இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸ் ஒன்றும் இல்லை, ஃபுல்லா கவர்டு. அட்டாக் பொசிஷன்ஸ் ஃபுல்லா கவர்டு. ஆனா அதே நேரத்தில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்ப இருக்கக்கூடிய ட்ரேடரோட மனநிலை தான் பிரதிபலிக்கும். அதனால மறுபடியும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்துருங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஓவராலா சொல்லணும்னா டிஃபென்ஸ் பொசிஷன் 2 பேர்கிட்டே இருக்கு. பிஎர்ஸோட டிஃபென்ஸும் நல்லா இருக்கு, அட்டாக் பொசிஷன்ஸும் கம்மி பண்ணல. புல்ஸோட அட்டாக் பொசிஷன்ஸ் கம்ப்ளீட்டா கவர்டில் இருக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அந்த சிங்கோடைய ஸ்டார்டிங் பிஎர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 54,858 கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ணி சிங்கோட எண்ட் பாயிண்ட் 54,332 அச்சீவ் பண்ணாங்க. அப்புறம் அது 1 மணி நேரம் அதுக்கு சண்டை போட்டாங்க அந்த 54,332 பிரேக் பண்றதுக்கு. அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம், ஆக்சுவலா 1 மணி நேரத்துக்கு மேலேயே போச்சு. ஓப்பன் ஆனதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 12:30 மணி வரைக்குமே போச்சு. அது 12:30 மணிக்கு அதுக்கு பிரேக் பண்ணி கன்சல்டேஷன் ஜோனுக்கு கொண்டு வந்தாங்க. கன்சல்டேஷன் ஜோன்ல இன்ட்ராடே சப்போர்ட்ல இருந்து மறுபடியும் மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்படி ட்ரை பண்ண மார்க்கெட்டையும் எக்ஸாக்டா 54,332 டிஃபெண்ட் பண்ணி கன்சல்டேஷன் ஜோன்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸுமே ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 53,932. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 54,332, 54,858. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் வந்து 53,862, 53 அது மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 53,768, 53,228. அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்டோரி. டிஃபென்ஸ் இருக்கு 2 பேர்த்திட்டையுமே. அட்டாக் பொசிஷன்ஸ் பியர்ஸ் கம்மி பண்ணல, புல்ஸ் கம்மி பண்ணிட்டு போயிட்டாங்க. சுத்தமா அட்டாக் பொசிஷன்ஸ் இல்லை புல்ஸ் கிட்ட. ஓகே, பட் என்ன நடந்தாலும் வேல்யூஸ்ல மார்க்கெட்ஸ்ல மூவ் பண்ணிக்கங்க, அது ரொம்ப முக்கியம் இங்க. அண்டு இன்னொரு சினாரியோ, நிறைய பேர் இவ்வளோ பர்சன்டேஜ் மார்க்கெட் விழுந்துருச்சு, இங்கிருந்து கொஞ்சமாச்சு பவுன்ஸ் பேக் ஆகாதா, ஒரு ஆப்போசிட்ல பொசிஷன் பண்ணி வைக்கலாமா, இந்த மாதிரியான கேள்விகளை வருது இல்ல. ஒண்ணு சொல்றேன், மார்க்கெட்டு இதுக்கு மேலேயும் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து இந்த வார் கண்டினியூ ஆச்சுன்னா, ஓகே, வார் கண்டினியூ ஆச்சுன்னா எதுக்காக மார்க்கெட் ஏறணும்? ரொம்ப தூரம் கீழே விழுந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காகவா? அப்படியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகாது. அச்சோ ரொம்ப கீழே வந்துட்டோம், வாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம், கொஞ்ச நேரம் மேலே போவோம். இந்த லாஜிக்கு இதெல்லாம் இல்லை மார்க்கெட்டில். மார்க்கெட்டு தொடர்ந்து இந்த வார் சினாரி அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா, நீங்க இப்பதானே ரீசெண்டா நிறைய பேர் கோவிட பார்த்துருப்பீங்க. கோவிட் மருந்து ரிசல்ட் வந்துருச்சு, அதாவது மருந்து ப்ரொடக்ஷனலா ஸ்டார்ட் பண்ணல. கோவிடுக்கு மருந்து பாசிட்டிவா ரிசல்ட் வந்துருச்சு, கோவிட் மருந்துக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிருச்சு, ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றோம்னு சொன்னதுன்னு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரேலி ஆக ஆரம்பிக்குது. ஈவன் தோ 3வது 2வது போயிட்டு இருந்தாலுமே அந்த மாதிரி மார்க்கெட்டை ஒரு நெகட்டிவ் நியூஸ்ல ஒரு மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் நிறைய கிளாஸ்லையும் கூட நம்ம பேசியிருக்கோம், ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால மார்க்கெட் ரேலி ஆக ஆரம்பிச்சதுன்னா அதை தடுத்து நிறுத்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ல மார்க்கெட் ரேலி ஆக ஆரம்பிக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஓவர் பிரைஸுக்கு போய் வாங்கறதுக்கு ஆள் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேலி ஸ்டாப் ஆயிடும். ஸோ ஒரு நாட்டோடைய புது பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அதனால அந்த நாட்டோடைய மார்க்கெட் ரேலி ஆகுதுன்னா அந்த பிரசிடென்ட்டோட ஆட்சி காலம் வரைக்கும் அவர் ரிசைன் பண்ற வரைக்கும் ரேலி ஆகிட்டே இருக்குங்கிறது இல்லை. அது 2 நாள் ரேலி ஆகிட்டு நின்றுடும். ஆனா டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆச்சுன்னா அந்த டவுன் ட்ரெண்ட்ல தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்தா மட்டும்தான் பாசிபிள். இல்லைன்னா அந்த டவுன் ட்ரெண்ட் அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து தொடர்ந்து ஃபாலை கிரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது பாசிட்டிவ் நியூஸ் வந்தா தான் நிற்கும். பாசிட்டிவ் நியூஸ் வராது வரைக்கும் அது விழுந்துகிட்டே தான் இருக்கும். வார் இஸ் அ நெகட்டிவ் நியூஸ். ஓகே, வார் இஸ் அ நெகட்டிவ் நியூஸ். இது நியூஸ்ன்னு சொல்றது கூட இது ஈவெண்ட். நியூஸுங்கிறது ஒரு தடவை வந்துட்டு போறது, ஆனா ஈவெண்ட்டுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, உதாரணத்துக்கு நம்ம நிறைய தடவை நான் சொன்ன மாதிரி கோவிடுக்கு மருந்து கண்டுபிடிக்காம மட்டும் என்ன இருக்கு, எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்து என்ன இருக்கு, மார்க்கெட்டோட ஃபால் இன்னும் இருக்குமா என்ன? இல்ல செகண்ட் வேர்ல்டு வார் ஹிட்லர் ஜெயிச்சு தொடர்ந்து அந்த வார் கன்டினியூ ஆகிட்டு இருந்தா மார்க்கெட்டோட ஃபால் இன்னும் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ஃபால் நிக்கணும்னா ரொம்ப கீழே இறங்கிருச்சு அதனால நிக்கணும்லாம் பேச முடியாது. பாசிட்டிவ் நியூஸ் வரணும். ஆனா ஒரு ஆள் சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே பாசிட்டிவ் நியூஸுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் நிறைய இருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த வாரோட பெரிய இம்பாக்ட் வந்து க்ரூட் ஆயில் தான். ஆனா ஈரானுமே அந்த வெசலை பாஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஆனா ஈரான் நேவியோட கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட எஸ்கார்டோட போங்கிறாங்க. யுஎஸ்மே நீங்க தைரியமா போங்கன்னு தான் சொல்றாங்க. நாங்க ஈரான் நேவி அங்க இல்ல,
தைரியமா கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எஸ்கார்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. மந்த் எண்ட்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்ச நாள் இந்த ஆயில் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல பவுன்ஸ் பேக் பார்க்கலாம். அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு ஆல்ரெடி கையில பணம் இல்லை, அப்ரூவல் பண்ணுன்னு ட்ரம்ப் யுஎஸ் பார்லிமெண்ட்ல காங்கிரஸ்ல கேட்டுட்டு தான் இருக்காரு. கையில பணம் தீர்ந்து போச்சு. அதே மாதிரி அங்கிட்டுமே நிறைய பேர் கடுப்பாயிட்டாங்க யூஎஸ்குள்ள. ஏன்னா அங்க கேஸ் பிரைஸ் ஆல்ரெடி டாரிஃப்ங்கிற பேர்ல விலைவாசி ஏற்றி வச்சிருக்காரு ட்ரம்ப் யூஎஸ்குள்ள. பத்தாவதுக்கு இந்த கிராஸ் பிரைஸ் இதெல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டாரு. கொஞ்ச நாள்ல மக்களே கூட வெறுத்து போயிடலாம். அந்த அளவுக்கு தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ட்ரம்ப்புமே கொஞ்சம் அமைதியா மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு அவர் என்ன பண்ணுவாருன்னா அது வாரக்கூடிய சீக்கிரம் முடிச்சு விட்டுட்டு டாரிஃப்ல கவனம் செலுத்துறதுக்காக தான் அவரும் பாக்குறாரு. அதுக்கு தான் அவர் அடித்தளம் போட்டு ரெடியா வச்சுட்டு இருக்காரு 301 செஷனை. ஸோ ஈரானுமே சும்மா சரண்டர் ஆக முடியாது. ஓகே, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஸோ அவர் கண்டிஷனல் சரண்டர் தான் பாசிபிள். அந்த கண்டிஷனல் சரண்டருங்கிறது அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் மறுபடியும் இன்டர்நேஷனல் ஆயில் ஆக்சஸ் தான். இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கான ஆக்சஸ் தடைகளை நீக்கிறது தான். பார்ப்போம். இது சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த க்ரூட் ஆயிலோட கண்ட்ரோல் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும். அது வரைக்கும் இவ்வளவு தூரம் இறங்கிட்டதுனால பவுன்ஸ் பேக் ஆகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் கிடையாது. மார்க்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது நாளைக்கு என்ன நடக்குங்கிறத யூகிக்கிறது இல்லை. நாளைக்கு என்ன நடந்தாலும் கையாளுறது, ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினா மூவ் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம மண்டேயோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல